guys, welcome to Nesiga's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாவ் பஜ்ஜி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவரை மஞ்சள் தூள் உப்பு போட்டு சுத்தணையில் கழுவி வச்சிருக்கேன். 1 கப் கேரட், 1 கப் தக்காளி, 1 கப் வெங்காயம், அமுல் பட்டர் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பட்டர் வேணால் எடுத்துக்கலாம். எலுமிச்சப்பழம், உருளைக்கிழங்கு, 1 கப் கொடைமிளகாய், பாவ் பன், உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், பாவ் பஜ்ஜி மசாலா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது. வாங்க இப்போ நம்ம பாவ் பஜ்ஜி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் பட்டர் போட்டுக்கலாம். ஒரு பட்டர் ஃபுல்லாக போட்டிருக்கேன், அமுல் பட்டர். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் வதங்கினதும் 1 கப் தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். கேரட், குடைமிளகாய் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 கப் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். மூடி 3 விசில் வரைக்கும் விட்டுடலாம். 3 விசில் வந்து அடங்கிடுச்சு. நல்லா அடங்கினோடனே திறக்கலாம். நல்லா காய்கறிலாம் வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மேஷர் இருந்தால் மேஷ் பண்ணிக்கோங்க, இல்லை கரண்டியில் கூட பண்ணிக்கலாம். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி நான் மேஷ் பண்ணதை இது மேலே வச்சுருக்கேன். இதில் மிளகாத்தூள் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு. இப்போ பாவ் பஜ்ஜி மசாலாவை இதில் போட்டுடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே பாவ் பஜ்ஜி மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இறங்காது. இப்போ போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கடைசியில் பாவ் பஜ்ஜி மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு பாவ் பஜ்ஜி மசாலா போட்டிருக்கேன். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம கேஸ் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் எலுமிச்சப்பழம் புழிஞ்சிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு பட்டர் போட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாவ் பஜ்ஜி மசாலாவுக்கு தேவையான பன் ரெடி பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணி மேலே தோசைக்கல் வச்சுருக்கேன். பன்னை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சிடலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பட்டர் கொஞ்சம் தடவிக்கலாம். தடவி திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பாவ் பஜ்ஜி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.